ஹாய் ஆல். ஹோப்போனோபோனோ நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை உருவாகியிருக்கு. நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் டாக்டர் ஹியூ லென். அவர் அந்த ஹவாய்ஸ் தீவில் அங்கே இருந்த சைக்கோ ரொம்ப கொடூரமான க்ரூஷியலான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்ட அவர்களை சைக்கோத்தனமான ஒரு பைத்தியங்களை ஹோப்போனோபோ ப்ரேயர் மூலயமாவே க்யூர் பண்ணியிருக்காரு. வித்தவுட் எனி மெடிசன்ஸ், வித்தவுட் டச்சிங் தெம், வித்தவுட் இன்ஜெக்ஷன் எதுவுமே இல்லாமலே க்யூர் பண்ணியிருக்கார். இது எப்படி தான் சாத்தியமாச்சு? எப்படி ஒரு ப்ரேயர் சொன்னால் இப்படி ஒரு மென்டல் இவங்களாம் சரியாகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. இதில் ஒரு சயின்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதை நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம அது மேலே ஒரு நம்பிக்கை வரும். எப்போவுமே ஒரு விஷயம் ஏன் நடக்குது, எதனால் நடக்குதுன்னு அதனுடைய விளக்கம் தெரிஞ்சால் தான் நம்ம மனசு அதை ஏற்றுக்க ட்ரை பண்ணும். அட்லீஸ்ட் தெரியாமலே இது ஏன் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், அது மேலே உள்ள நம்பிக்கை குறையும். அதனால தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வார்த்தைகளுக்கு அதீத சக்தி இருக்குது, உங்கள் எண்ணங்களுக்கு அதீத சக்தி இருக்குது. நீங்களே ஒரு மேக்னெட் தான். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா உங்கள் ஹார்ட் கிட்ட ஒரு ஹார்ட் சக்கரா இருக்கும். அதுலேருந்து நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸிபிட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் உங்கள் தாட்ஸ் தான் எலக்ட்ரிக்கல் வேவ்ஸாக போகும், டிரான்ஸ்மிட் ஆகும். நீங்கள் கொடுக்குற தாட்ஸ் எலக்ட்ரிக்கல் வேவாக போய் மேலே யூனிவர்ஸில் இருக்க அந்த ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆகி நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ, என்ன அலைகளை கொடுக்குறீங்களோ அதை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதாவது உங்கள் ஹார்ட் அதை அட்ராக்ட் பண்ணும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதனுடைய குணம் என்ன, அட்ராக்ட் பண்ணுறது இல்லையா? ஸோ அதை ஈர்க்கும். இது தாங்க விஷயம். இப்படி தான் நடக்குது. நம்ம எண்ணங்கள், நம்ம என்ன கொடுக்குறோமோ அது தான் ஈர்ப்போம். நம்ம எதிரில் ஒரு மனிதன் நம்மக்கிட்ட கோவமாக நடந்துக்கிறதும் சாஃப்டாக பேசுகிறதும் நம்ம கொடுக்குற எண்ணங்கள் அடிப்படையில் தான். இல்லைங்க நான் நார்மலாக நல்லா தான் இருக்கேன், ஆனால் அவரே என்கிட்ட கத்துறாரு அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் அந்த வைப்பில் தான் இருக்கீங்க. நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த வைப்பை கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் பாடி ஃபுல்லாகவே அந்த வைப்பில் தான் நீங்கள் எக்ஸிபிட் ஆகிட்டுருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரீக்வன்சி என்ன ஃப்ரீக்வன்சி, நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி. அப்போ எதிரில் உள்ள ஆள் என்ன பண்ணுவான், உங்கள்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவாக பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவான். இது அஃப்கோர்ஸ் அப்பப்போ நடக்கும். சில விஷயங்கள் அப்படி தான் நடக்கும். ஓகே, இப்போது இந்த ஹியூ லென் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சைக்காட்டிஸ்ட் பேஷண்ட்ஸோட அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு அவங்களுக்காக அவர் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் ப்ரே பண்ண அவங்களுடைய நேம் சொல்லி அவங்களுக்காக அதை தேங்க்யூ, சாரி இப்படி சொல்லும் பொழுது முதல்ல அந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. ஏன்னா என்ன அலைகள், இப்போ ஒருத்தவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்ட்டு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும்ல. ஓரளவுக்கு அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்றதை உங்களால் அந்த என்ன அலைகள் மூலமா ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இங்கே ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் வீடியோக்குள்ளே முழுசாக போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க கண்டிப்பாக. அப்போ தான் அடுத்தவங்களுக்கும் இது ரெக்கமெண்ட் ஆகும். அண்ட் கம்மிங் January 5th ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப்ங்க. அதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் என்னவாக இருந்தாலும் அதை ஹீல் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் அண்ட் ஐடியாஸ் நான் சொல்லுவேன். அண்ட் 2 மணி நேரம் நடக்கும், சண்டே ஞாயிற்றுக்கிழமை. அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் January 1st வீக்லேருந்து ஆரம்பிக்குது. இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும்ன்றதுல எந்தவித டவுட்டுமே கிடையாது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூ லென் அவர் இதை சொல்ல அவருடைய வைப்ரேஷன், அவர் கொடுக்கக்கூடிய அந்த எண்ணங்களின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸின் அந்த வைப்ரேஷன் என்ன ஆகுது அப்படின்னா அந்த சூழ்நிலையை ஃபஸ்ட்டு மாற்றுது. அப்புறம் ஒரு ஆளாக அந்த வைப்ரேஷனை ஈர்க்கிறாங்க, அவங்கள குணமடை செய்யுதுங்க. இப்படி தான் நம்மளும் அடுத்தவங்களையும் ஹீல் பண்ணலாம், நம்மளையும் ஹீல் பண்ணிக்கலாம். அதாவது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் ஆகட்டும், இல்லை அவங்க உடம்பு முடியாமல் ஹெல்த் இஷ்யூஸ் ஆகட்டும், வெல்த் இஷ்யூஸ் எல்லாமே இந்த ஹோப்போனோபோ ப்ரேயர் மூலயமா க்யூர் பண்ணலாம். என்ன தப்பு பண்ணுறாங்க சில பேர், இதை நான் பண்ணியும் எனக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல அப்படின்னா சம்திங் அவங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே ஐ எம் சாரின்னு சொல்லும் பொழுது அந்த ஆத்மார்த்தமாக நெஞ்சில் கையை வச்சு நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த எமோஷனல் உங்களுக்கு ஃபீல் ஆகுதா அப்படின்னு யோசிங்க. அந்த ஒரு வைப்ரேஷன் மேட்ச் ஆகலைன்னா கண்டிப்பாக அந்த வார்த்தைக்கு நீங்கள் சக்தி கொடுக்கலன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு தடவை சொல்லக்கூடாது, 108 டைம்ஸ் சொல்லலாம். இல்லை முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஷார்ட் டைம் தான் இருக்குன்னா 21 டைம்ஸ் மேக்ஸிமம் பண்ணலாம்ங்க. நீங்கள் அதை காலையிலையும் பண்ணணும், நைட்டும் பண்ணணும். இப்படி நீங்கள் கொடுக்க அந்த வார்த்தைகளுக்கு ஒரு சக்தி அதிகமாகும். அந்த சக்தி அந்த வைப்ரேஷனில் உங்கள் உடம்புலேருந்து எக்ஸிபிட் ஆகும். அதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அந்த சூழ்நிலை உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும். இப்படி தான் ஒர்க் ஆகுது. இதில் எந்த மந்திரம் மாயம் எதுவுமே கிடையாது. இப்போ ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் சரியில்லை அப்படின்னு நினைக்கும்பொழுது உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் லவ்வர் அந்த மாதிரி எப்போவுமே கோபத்தில் இருக்காங்க, டென்ஷனில் இருக்காங்க, விட்டு பிரிகிற சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வார்த்தைகளை ஆத்மார்த்தமாக அவங்கள நினச்சி சொல்லலாம்.
முதல்ல அவங்கக்கிட்ட நீங்கள் சாரி சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாமலோ தெரிஞ்சோ நீங்கள் வந்து ஹர்ட் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் வார்த்தைகள் மூலமா அவங்கள ஹர்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்காக சாரி சொல்லணும். அவங்க உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. அதனால தான் நீங்கள் அவங்க வேணும்னு நினைக்கிறீங்க. அதனால் தேங்க்யூ சொல்லணும். அவங்கள்ட்ட நீங்கள் மன்னிப்பு ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னு கேட்கணும். ஸோ தேங்க்யூ சொல்லணும். ஐ லவ் யூ, நான் உங்களை விரும்புகிறேன், கண்டிப்பாக விரும்புகிறேன், கோவப்பட்டாலும் நான் உங்களை விரும்புகிறேன் அப்படின்னு மனசார சொல்லணும். இதை நீங்கள் சொல்லும்போது உள்ளேருந்து அந்த ஆத்மார்த்தமான அந்த ஒரு ஃபீலிங் வரும்பொழுது கண்ணீர் கூட வரலாம். அந்த ஒரு எமோஷனல் ஃபீலிங்கை நீங்கள் எப்போ கொடுக்குறீங்களோ அந்த வார்த்தை சக்தி பெறும். அப்போது தான் அது சீக்கிரமாக அவங்களுக்கு ரீச் ஆகும். அந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி அவங்கள அட்டாக் பண்ணி அவங்களும் அதே மாதிரி கண்டிப்பாக உங்ககிட்ட மாறுவாங்க. இப்படி தாங்க நடக்குது. இது வந்து பேசிக் ஹோஓப்பனோபோ. இப்போ நம்ம சொன்னதெல்லாம் அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் ஹோஓப்பனோபோ ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக டீப்பராக போகிறது. என்னென்னா இப்போ ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பிரச்சனையே நடக்குது, நம்ம மேலே தப்பு இல்லை இருந்தால் கூட we have to take responsibilities for that situation. கண்டிப்பாக நீங்கள் அந்த சுச்சுவேஷனுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். அது என்னங்க அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க, அந்த சூழ்நிலையில் நான் எங்கே ஏற்றுக்கணும்? உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, உங்களுக்கு அதில் சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் நீங்கள் அந்த வீட்டில் இருக்கீங்க, அதை ஹீல் பண்ணணும் அப்படின்னா you have to take responsibilities to accept that situation. அந்த சூழ்நிலையை நான் மனதார ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் சரண்டர் ஆகிடணும். அந்த சூழ்நிலைக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கும் பொழுது அங்கே உங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அந்த சூழ்நிலையை நீங்கள் ஏற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஐம் ரியலி சாரி ஃபார் தட் சுச்சுவேஷன், நான் மிகவும் வருந்துகிறேன், அந்த ஒரு நிலைமைக்கு நான் மிகவும் வருந்துறேன் அப்படின்னு சொல்லி டீப்பராக உங்கள் மனசில் கையை வச்சு நீங்கள் சொல்லணும். அந்த சுச்சுவேஷன் ஏன் நடந்துச்சுனே தெரியல, ஐம் சாரி அப்படின்னு சொல்லணும். என்னை மன்னிச்சிருங்க, அந்த சுச்சுவேஷனில் நான் எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு நான் நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லணும். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னு சொல்கிறது. அந்த சுச்சுவேஷன்லேருந்து நான் இந்த சேலஞ்சை இதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணணுன்ற எபிலிட்டி எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லணும். ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் நன்றி சொல்லும்பொழுது அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், வாழ்க்கைன்னு ஒரு பாடத்தை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ சே தேங்க்யூ ஃபார் தட், மனசார நீங்கள் சொல்லணும் அந்த வார்த்தையை. அப்புறமேட்டு நீங்கள் லவ் ஹவ் ஐ ஹேண்டில் தட் சுச்சுவேஷன், அது மாதிரி அந்த சுச்சுவேஷனில் நான் எப்படி கூலாக ஹேண்டில் பண்ணேன், அதுக்காக என்னை நானே விரும்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலாக உங்களை பற்றி நீங்களே சொல்லிக்கலாம். இல்லை அந்த சுச்சுவேஷனை பற்றி நீங்கள் ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, லவ் யூன்னு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சொல்லலாம். ஜாபுக்கு சொல்லலாம். அதை மாதிரி நான் ஜாபுக்கு போகாமல் நான் எந்த ஆக்ஷனும் பண்ணாமல் என்னுடைய தப்பு தான், அதுக்கு சாரி, அந்த மாதிரி சொல்லலாம். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ நாட் ப்ரிப்பேரிங் டு கெட் த ஜாப் ஐ நீட், நான் அதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்காமல் முயற்சியே பண்ணாமல் என்னை நானே குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதுக்காக என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறது. தேங்க்யூ ஃபார் திஸ் ஃபேஸிங் திஸ் சேலஞ்ச், நான் வேலை இல்லாமலும் நான் வாழ கற்றுட்ருக்கேன், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஸோ தேங்க்யூ சொல்லுங்கள். அண்ட் ஐ லவ் மை செல்ஃப் வித்தவுட் ஜாப் இல்லைனாலும் நான் என்னுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழறேன், அதுக்காக நன்றி சொல்லுங்கள். லவ் மை செல்ஃப் ஹவ் ஐ அட்ராக்டிங் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எப்படியெல்லாம் அந்த ஜாபை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் தாங்க அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ஹோஓப்பனோபோ. அதாவது அந்த ஒரு 4-5 வரிகளை மட்டும் ஸ்டேட்மெண்ட்டாக வெறும் இப்போ மேலோட்டமாக சொல்லாமல் இன் டீட்டெயிலாக ஒரு இதுவும் எக்ஸ்ப்ளனேஷனோட ஆத்மார்த்தமாக நெஞ்சில் கையை வச்சு நீங்கள் ஃபீலிங்கோட கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் சக்தி பெறும். அது மட்டும் இல்லாமல் ரெப்பிட்டேட்டிவ் வேர்ட்ஸ்க்கு ரொம்ப சக்தி அதிகம். 108 டைம்ஸ் நீங்கள் சொல்லும் பொழுது அது ஒரு மந்திரமாகவும் உங்கள் வாழ்க்கை மாயாஜாலமாக மாறும். இது உண்மையான விஷயம். நிறைய பேர் இதிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த்துக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம். என் உடல் உறுப்பில் ஏதாவது ஒரு இதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் கையை வச்சு சாரி, நீ இவ்வளோ வருஷமாக சூப்பராக எனக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், நீ இருந்ததுனால தான் நான் இவ்வளோ நல்லா இருக்க முடிஞ்சுது, உன்னை நான் சரியாக பார்த்துக்கலையோ அதுக்காக சாரி சொல்கிறேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் நீ நிறைய நல்ல விஷயங்கள் எனக்காக பண்ணியிருக்க, நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு நன்றி சொல்கிறது. உன்னை நான் மனசார விரும்புகிறேன், கண்டிப்பாக நீ இன்னும் நல்லா எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் உன்கிட்ட மனசார கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல அந்த உடல் உறுப்பு தன்னைத்தானவே க்யூர் பண்ணிக்கிற மேஜிக்கை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதை நானுமே லாஸ்ட் வீக் ட்ரை பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ரொம்ப ஹெவி ஃபீவர், ஏன் வந்தது எதுக்கு வந்ததுனே தெரில. காலையில் எழுந்திருக்கும் போது நல்ல ஃபீவர் அடிச்சுது, ஈவினிங் வரைக்கும் ஃபீவர் அடிச்சுது. நான் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிற பழக்கம் மோஸ்ட் ப்ராபப்ளி உடனே இன்டேக் ஆஃப் டேப்லெட்ஸ் நான் எடுத்துக்க மாட்டேன் மோஸ்ட்லி. அது ரொம்ப சீரியஸாக போகும்போது தான் டேப்லெட்ஸ் எடுத்துப்பேன். ஸோ எனக்கு நானே வந்து என்னவோ நான் ஹர்ட் பண்ணிக்கிட்டேன், என்னை நானே பார்த்துக்கலையோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு என் நெஞ்சில் கை வச்சு எனக்கு ஆத்மார்த்தமாக நான் சொன்னேன். மதியானம் சொன்னேன், ஆனாலும் ஃபீவர் சாயந்தரம் வரைக்கும் இருந்தது. பட் 6 மணிக்கு மேலே தானவே க்யூர் பண்ணிக்கிச்சேன் பாடி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுடைய செல்ஸ்க்கு ரொம்ப மெமரி பவர் அதிகம். நீங்கள் சொல்கிறது அது கேட்டுக்கும், கண்டிப்பாக அந்த
நல்ல வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை கொடுக்கும். நீங்கள் அதை அட்ராக்ட் பண்ணுவீங்க. இது மந்திரம் மேஜிக் எதுவுமே கிடையாது. நம்பிக்கை அவசியம். கண்டிப்பாக உங்களுக்கு கன்சிஸ்டன்சி முக்கியம். நீங்கள் இதை வேணால் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய எந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனும் மாறும் என்றதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்கணும்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. இட் வில் பி தேங்க்ஃபுல் ஃபார் மீ. உங்களுக்கு கவுன்சிலிங் வேணும் பர்சனலாக அப்படின்னா 1-to-1 செஷன் இருக்குது. அண்ட் பர்சனல் கோச்சிங் இது எல்லாமே வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.